போச்சு. மாமா உங்க ஆத்தாளுக்கும் அப்பப்ப முடியாம போகுது. மாமா நீ எத்தனை நாளைக்கு தான் அப்படியே தனியாவே இருப்ப? மாமா உனக்கும் காலகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தாதானே நல்லது. ஆமா ஆமா கண்டிப்பா நடக்கணும். என்ன கொஞ்சம் பேச வரியா? சரி சரி சொல்லு. ஒரு 2 வருஷமாவே தொடர்ந்து உன் ஆட்டத்தை ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கானா? ஒருத்த நான் பார்த்தேன் ஊரே தான் பார்த்துச்சு. இப்ப அதுவா முக்கியம்? நீ எப்போ என் கழுத்து தாலி கட்ட போற முதல்ல அதை சொல்லு. என்ன கொஞ்சம் பேச வரியா இல்லையா? சரி சரி சொல்லுமா. ஒரு மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டியா? சாரி மீனா, கோச்சுக்காத. இப்ப பண்றேன். இப்போ எதுக்கு பண்ற? நீ தான் மெசேஜ் பண்ணலனா கோச்சுக்கிறிய. டேய், வீட்ல இருக்கும்போது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம இப்ப நேர்ல வந்ததுக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுவாங்களா? சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு போ. நான் எதுக்குடா வீட்டுக்கு போணும்? அப்ப நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்றேன். இருக்கு. டேய் டேய் டேய், இந்த சலின லவ் பண்ணதுக்கு பேசாம நான் லவ்வே பண்ணாம இருந்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ இன்னும் சில இடத்திலோ இல்லை இந்த சமூக வலைதளத்திலோ சில பேர் அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அது பாட்டுக்கு போயிடும், நம்ம பாட்டுக்கு போயிடணும். சரி, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேனே. என்ன வார்க்கும்? உங்க புருஷனை ஏன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்ல பாத்தீங்க? கொல்ல பார்த்தனா நானா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் சாமியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சாமி என் புருஷன் தான், அதனாலதான் நான் தண்ணியில தூக்கி போட்டேன். இட்ஸ் a celebration bro. உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? காபி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. தேங்காய் சட்னி பிடிக்குமா கார சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பேண்ட் சட்டை பிடிக்குமா வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பொண்டாட்டி பிடிக்குமா பொண்டாட்டியோட தங்கச்சி பிடிக்குமா? பொண்டாட்டியோட தங்கச்சி. அது ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல வரும் வரும் உனக்கு. பொண்டாட்டி கண்ணாடி ஒண்ணுதான் தெரியுமா? எப்படி? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்களும் அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம். நாங்க முத்தம் கொடுத்தா அது மட்டும் கொடுக்க மாட்டோம். ஏங்க உங்க வீட்டுல ஒரு வாரமா பிரச்சனையாமா? அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் ஓடி போன பொண்டாட்டியை கண்டுபிடிச்சே இல்லையா? இல்லைங்க. போய் கண்டுபிடி. வந்துட்டான் அடுத்தவங்க பிரச்சனைக்கு. அவன் பிரச்சனை பார்க்க மாட்டானுங்க, அடுத்தவங்க பிரச்சனை கேட்கறதுக்கு வந்துருவானுங்க. ஏமா, நீ தான் மாஸ்டர் கிட்ட போயிட்டு சிக்கன் ரைஸை கீழே கொட்டாம போட்டு தர சொன்னீங்க. ஆமா அண்ணா. ஏன்? ஆமா ஏமா அவன் வேலையை விட்டு கோச்சிக்கிட்டு போறான்றான். ஏமா அவர்கிட்டலாம் அப்படி போய் சொல்ற? அண்ணா நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? சிக்கன் ரைஸ் போடும்போது பாதி சிக்கன் ரைஸ் கொட்டிட்டு மீதி பாதி தான் கொண்டாந்து. எங்க இருந்து வந்திருக்கான் கேக்குறேன்ல? அமெரிக்கா. அமெரிக்காவா? என்ன பண்றாரு அந்த ஆளு? எங்க மாடியில் நின்னு உங்களை பாத்துட்டு இருக்காரு. அது இல்லடா ஸ்டூபிட். என்ன வேலை செய்யற? மாடியில நின்னு என்ன பாத்துட்டு இருக்காரா? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ்றதுக்கு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தோணினாலும் அவ கூட வாழ்றான் பாரு, அவன் பேரு தான் ஆம்பளை. எங்க? வெளியே. வெளியனா? ஃப்ரெண்ட பார்த்து பேச போறேன். பேசி என்னடி வேணும் உனக்கு? நான் ஒரு நாயை கல்யாணம் பண்ணேன். அது பகல் பூரா திரியுது, ராத்திரி ஆனா பொறுக்குது. இன்னைக்கு அந்த நாய்க்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த நாய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குது. அதனால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நைட்டு ஃப்ரெண்ட பாக்கும். ஹலோ ஹலோ, பிடிக்கலன்னா என் மூஞ்சி மேல சொல்லுடி. என் மூஞ்சி மேல அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற? கதவை சாத்திட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? அவ்வளவு பெரிய அரிசி முட்டிய தூக்கி என் நெஞ்சு மேல போட்டா பாரு, என் இதயமே நின்றுச்சு. ஏங்க, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அடப்போமா, பொண்ணை கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை கேட்டிருந்தா. ஷில்பாவோட ஆளு அவளை தாங்குன்னு தாங்குறாரு. எனக்கும் ஆசைதான். ஷில்பா தான் விட்டுக்க மாட்டான். என்னது? இல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஷில்பாவை கொஞ்சற மாதிரி என்ன கொஞ்சணும். அவ்வளவுதானே. ஐ லவ் யூ டி ஷில்பா. என்ன அவ பேரை சொல்லி என்ன கொஞ்சற? நீ தானே ஷில்பாவை கொஞ்சற மாதிரி கொஞ்சம் சொன்ன. அதுக்குதான் அவன் ஆள் இருக்கான்ல. எது? அவன் ஆளு ஷில்பாவை கொஞ்சற மாதிரி உன்ன கொஞ்சுவா, நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், நான் என்ன கொஞ்சம் சொன்னேன்? அவ்வளவுதானே. ஐ லவ் யூ டி ஷில்பா. ஏய், நான் என்ன கொஞ்சம் சொன்னேன்டா? இப்ப நான் உன்னதானே கொஞ்சனேன். நீ அவன் பேரை சொல்லி என்ன கொஞ்சற, அதுக்குதான் அவன் ஆள் இருக்கான். உங்களை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் என்னத்த கண்டேன்? நீ என்னத்த கண்டியோ இல்லையோ, ஆனா நானு எமகண்டம், 7.5 நாட்டு சனி, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி இருக்கிற எல்லா தோஷமும் பார்த்துட்டேன். டேய் தம்பி, நான் உன்னை விட 3 வயசு பெரிய பொண்ணுடா. 1 இயர் 3 வருஷம் முன்னாடியே பிறகு சொல்லுங்க. பெரிய பொண்ணா இருந்தாலும் செம்ம பொண்ணுங்க நீங்க. டேய் 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 போதும்டா. அக்கான்ற புடிச்சிருக்குன்ற என்னதான்டா சொல்ல வர? அக்காவெல்லாம் பிடிக்கல, பட் அக்காவை பிடிச்சிருக்கு.
சம்பளம் எப்படி தம்பி எதிர்பார்க்கற? மாத சம்பளம் வேணுமா இல்ல வார சம்பளம் வேணுமா இல்ல டெய்லி சம்பளமா வேணுமா? நீ எப்படி எதிர்பார்க்கற? ஐயா மாத சம்பளத்தை மாதம் கொடுங்க, நான் ஒண்ணு தப்பு சொல்ல மாட்டேன். அதே போல வார சம்பளத்தை வாரமாவும் கொடுங்க, டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுங்க. எதுக்கு உங்களுக்கு? எனக்கு கடைக்கா போற? ஆமா, இந்த முகு கடைக்கு தான் போறேன். அந்த கடையில பஜ்ஜி சூப்பரா இருக்குடா, வரும்போது வாங்கிட்டு வா. தீப், கொஞ்சமாவது ஹெல்த் கான்சியஸா இரு தீப். அந்த பஜ்ஜியை எந்த எண்ணெயில செய்யறாங்களோ ஹெல்த்தியா சாப்பிடு. அப்படியா? அப்ப வரும்போது 1 கிலோ முந்திரி, 1 கிலோ பாதாம், 1 கிலோ பிஸ்தா, 1/2 கிலோ ப்ளூபெர்ரி வாங்கிட்டு வா. தீப், பஜ்ஜி சட்னியோட வாங்கிட்டு வருவா. டேய், நான் செத்து போயிட்டா நீங்களா அழுவீங்களா? கண்டிப்பா அழுவாண்டி. உண்மையாவா? எங்க அழுது காட்டுங்க. நீங்க செத்து காட்டுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1000 உறவுகள் நம்மளை சுத்தி இருந்தாலும், நமக்கு துணையா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், கணவன் ஒருத்தர் நம்ம கூட இல்ல அப்படின்னா என்னைக்குமே நம்ம அனாதை தாங்க. பாஸ்வேர்ட் என்ன? சொல்ல முடியாது. ஏன்? நீ என்ன சந்தேகப்படுற? சரி, சந்தேகப்படல சொல்லு. நீ சந்தேகப்படலன்னா எதுக்கு கேக்குற? இப்ப சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. போன் உடைச்சிருவேன். இஎம்ஐல புதுசா வாங்குவேன். எனக்கு தெரியும் நீ என்னமோ பண்ற. 1214 அந்த திவ்யா யாரு? அவ என் ஆபீஸ். அம்மே, நான் புருஷனை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அம்மே. கண்டிப்பா. யார் இல்லன்னு சொன்னா? யாராவது இல்லன்னு சொன்னாங்களா? கண்டிப்பாடா. நாங்க 15 பவுன் கொடுத்தோம், நீ அதை வச்ச. நான் கொடுத்து வச்சிருக்கல நீனு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஐயா, வாயில இருந்து வந்ததுன்னா நான் சாப்பிட மாட்டேன். முட்டை சாப்பிடுவியா? ஓ, சாப்பிடுவேனே. டெய்லி 2 முட்டை சாப்பிடுவேன், புரோட்டீன்ல. ஏன் அது கேக்குற? உனக்கு சாப்பாடு சமைக்க தெரியுமா? தெரியாதே. சரி, குழம்பாச்சி வைப்பியா? தெரியாதே. சுத்தம். உப்மாவாச்சி செய்ய தெரியுமா? உப்மாவா? தெரியாதே. என்ன உனக்கு உப்மா கூட செய்ய தெரியலையே. சரி, டீயாச்சி போடுவியா? போடுவேன். அப்பாடி, என்ன உனக்கு டீயாச்சி வைக்க தெரிஞ்சிருக்கேன். ஆமா, கேட்டல் டீயா ஸ்மால் டீ? தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்காத, சரிதா போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் எல்லாம் சொல்றவள வச்சுக்காத. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, பேச்சுலர் தான். நீங்க யாரு? உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வாண்டிக்கு உனக்கு இருக்கு. தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு கேக்குறேன் நான். அதான் எனத்தோட சார். பேய்க்கு கூட ஆம்பளைய பிடிக்கல, இது தெரியாம பீத்திக்கிட்டு தெரியுது பாரு. அப்படி சொல்லாதம்மா, 10 வருஷம் அது கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நானு. ஏங்க, எங்க அம்மா உங்களுக்கு மாமியாரு, உங்க அம்மா எனக்கு மாமியாரு. இந்த 2 அம்மாக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வித்தியாசமா? தெரியல, நீயே சொல்லு. எங்க அம்மா ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்க அம்மா என் கதையை கொண்டு போய் ஊரெல்லாம் சொல்லுவாங்க. ஏம்ல, இந்த பொண்ணுங்க மட்டும் போன் நம்பர் அடிக்கடி மாத்திட்டே இருக்காங்களே, என்ன காரணம்? தெரியல, நீங்களே சொல்லுங்க. பழைய காலத்துல எங்க போன் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆமா, இந்த ஆம்பளைங்கள ஏன் ரொம்ப வருஷமா ஒரே நம்பரே வச்சிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுடைய முன்னாள் காதலி போன் பண்ண மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான். யோ, இங்க வாயா. என்ன மேடம்? இதுனா இவ்ளோ காரமா இருக்கு, எப்படியா சாப்பிடுறது? பாருங்க மேடம், என்னைக்குமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே காரமாக தான் இருக்கும். அதை நீங்கள் தான் அனுசரித்து சாப்பிடணும். ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட குடிகாரங்க ஆடியன்ஸ் தான் அதிகம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் குக் பண்ண முடியும். புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு மக்கிய நாளில் இந்த ஹோட்டல் பக்கமே வரக்கூடாது. சரியா? சாப்பிட்டு போ. இந்த ஹோட்டல் ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்குன்னு எனக்கு எப்படா தெரியும்? இந்தாப்ல, நீ ஞாயிற்றுக்கிழமை போய் சரக்கு அடிச்சுட்டு வரணும். போயிட்டு வாங்க. ஆனா ஒரு கேள்வி, அந்த கேள்வி கரெக்டான பதில நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா போலாம். சரி, கேளு. உடடு ஒட்டாத ஒரு 3 வார்த்தை சொல்லுங்க. வாட்டர் கிளாஸ். பாய். டாடா. நேத்து உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு? இததான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். என்ன
சொன்னாரு? நீங்க தான் மாப்பிள்ள மிஸ் கால் கொடுத்தீங்கன்ட்டாரு. நீ எதுக்கு மிஸ் கால் கொடுத்த? இததான் அவரும் என்கிட்ட கேட்டாரு. நீ என்னடா சொன்ன? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். என்ன முக்கியமான விஷயம்? இததான் அவரும் என்கிட்ட கேட்டாரு. நீ என்னடா சொன்ன? நான் ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன், அப்புறம் அந்த முக்கியமான விஷயத்த பேசலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இப்ப என்னதான்டா சொல்ல வர? இன்னுமா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? நேத்து உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு? இததான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். கொத்தனாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு வீட்டை கட்டினா அது கொத்தனாரு. சரி. ஒரு வீட செங்கல் செங்கலா பிரிச்சா அது நாத்தனாரு.